ஒரு நிமிஷம் கேளுங்க. சில பேர் வாழ்க்கையில ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கலாம். க்ளோஸ் ரிலேட்டிவ் யாராவது இறந்திருக்கலாம். இல்லாட்டி அ தாய், தந்தை தவறியிருக்கலாம். மனைவி, கணவன் தவறியிருக்கலாம். இல்லாட்டி ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, இல்ல வீட்ல சில சமயம் அவங்க வளர்க்குற நாய், பூனை அந்த மாரி தவறுனா கூட ரொம்ப எமோஷனல் டிஸ்டர்பன்ஸ் ஆயிட்டு, திரும்ப அதுலேருந்து வெளியில வர முடியாம, ஸ்ட்ரெஸ் ஈட்டிங்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? ரொம்ப ப்ரெஷர்ல நெறைய சாப்பிட ஆரம்பிச்சு, வெயிட்ட போட்டு அ வயிறு நெறையா வந்துச்சு, இடுப்பு பகுதியில நெறைய சதை வந்துருச்சு, கால் பகுதியில நெறைய சதை வந்துருச்சு. இது எப்படி சரி பண்ணுறதுன்னே தெரியல. அப்படிங்கிற அந்த ஒரு சைக்கிள் அது அதில போயிட்டு அப்புறம் டிப்ரஷன்ல போயிட்டு மறுபடியும் நெறையா சாப்பாட சாப்பிட்டு எக்சர்சைஸ் பண்ணாம, இந்த மாரி நெறைய பேர நான் பார்க்குறேன். அவங்க பேசவும் செய்றாங்க. எப்படி வெளில வருதுன்னு தெரியலன்ட்டு. ஒரு துயர சம்பவம் நடந்தது அப்படின்னா, கஷ்டம் தான். அதிலேருந்து வெளில வர்றது சரி அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆனால் அது ஒரு பீரியடுக்கு அப்புறமா, என்னோட வாழ்க்கைய நான் வாழ ஆரம்பிக்கணும். ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சம்பவம் இது நடந்திருக்கு. அப்படிங்கிறத நம்ம மனசுக்கு நாம சொல்லனா, இது கொஞ்ச நாள் கழிச்சு ஆரம்பிக்கலாம், கொஞ்ச நாள் கழிச்சு ஆரம்பிக்கலாம்ன்னு நம்ம மனசே நமக்கு அத தள்ளி போட வைக்கும். அப்படி தள்ளி போட பாதிப்பு உங்களுக்கு தான் ஜாஸ்தியாகும் தவிர, அது ஒரு சுழல் மாரி. வேர்ல்பூல்ன்னு சொல்லுவாங்க இல்லையா தண்ணீல. அந்த சுழல்ல மாட்டுனா மாரி சுத்தி சுத்தி அதிலேயே வந்துட்டு இருப்பீங்க. அதுலேருந்து வெளில வர்றது கஷ்டம். சரி இத எப்படி நம்ம உடைக்கலாம் அப்படின்னா, உங்களுக்காக நீங்க கனவா நினைச்சிட்டு இருக்கிற சில இன்சிடென்ட். அதாவது இப்ப என்ன கேட்டீங்கன்னா, ஹால்ஃப் மாரத்தான் ஒண்ணு ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்குமே நெறைய பிரச்சனைகள் வாழ்க்கையில நடந்திருக்கு. அத வெளியில கொண்டு வரதுக்கு ஏதாவது ஒரு சேலஞ்ச் இருக்கிறது. ஒரு டோர்னமென்ட்ல பங்கெடுத்துக்கிறது. நான் பாஸ்கெட் பால் விளையாண்டுட்டு இருந்ததுனால, பாஸ்கெட் பால் டோர்னமென்ட் ஏதாவது ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறது. 3 on 3 மேட்ச் ஏதாவது ஒரு டீமோட போய் சேர்ந்து விளையாடுறது. அப்படி இல்லையா, ஒரு ஹால்ஃப் மாரத்தான் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறது. அதுக்காக 3 மாசம் பிராக்டிஸ் பண்ணிட்டு அத ஓடுறது. அதுவும் இல்லையா, சரி ஏதாவது ஒரு ஒரு பரீட்சை எழுதி, அந்த பரீட்சையில நம்ம பாஸ் பண்ணலான்ட்டு மனச அதுல செலுத்த முயற்சி செய்றது. நெறைய விஷயங்கள் இருக்கு. உங்களுக்கு அது எது சரியா படும்? உங்களுக்கு எது மனசுக்கு பிடித்தது? உங்க உடலுக்கும் அது நல்லது. உங்களுக்கு திரும்பியும் உங்களோட அந்த ஃபிட்னஸ், எக்சர்சைஸ் அண்ட் ஃபுட் இது நல்ல ஒரு ஒரு ரொட்டீனுக்கு கொண்டு வந்து வைக்கும். அப்படின்னு எது படுதோ, அதுல உங்கள நீங்க செலுத்திக்க முயற்சி செய்யணும். தள்ளி போட்டுக்கிட்டே போனீங்கன்னா, அது உங்க உடல ரொம்ப பாதிக்க ஆரம்பிச்சுரும். கடினமான விஷயம். தயவுசெய்து வெளியில வர்றதுக்கு முயற்சி செய்யுங்க. இந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுத்து. தேங்க் யூ சோ மச். பாய் பாய்.